அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது பிரித்தானிய நேரம் இரவு 7:30. உலக அமைதி சமாதானத்தை முன்னிட்டு கூட்டு தியானம் செய்யவென இத்தளம் தினசரி 3 தடவை ஒன்று கூடுகின்றது. பிரித்தானிய நேரம் காலை 8:45, 10 மணி, இரவு 7:30 மணி என தியானம் அமைவதை மற்றைய நாடுகளிலிருந்து பங்கு பெறுவோர் அவர்களது நேர வலைய கணிப்புடன் ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கின்றோம். இன்றைய தினம் 1804வது நாளாக இத்தளம் நிகழ்வுகளை நடாத்தி கொண்டிருக்கின்றது. இதில் ஈடுபட அனைவரையும் ஊக்குவிப்பு முகமாகவும் அதற்கான வசதிகளையும் வழங்கி வரும் PSM தமிழ் ஐரோப்பா, PSSM குளோபல் இந்தியா அமைப்புகளுக்கு எமது நன்றிகள். முதலில் தியானம் பற்றிய சிறு விளக்கத்துடன் அதன் செய்முறை பற்றி கேட்டபின் சுமார் அரை மணி நேரம் வரை தியானம் மேற்கொள்வோம். நன்றியுரைகள் வழங்கிய பின் பிரதம நிகழ்வாக குமாரவேல் சச்சிதானந்தம் அவர்களது பேச்சு இடம்பெற இருக்கின்றது. மணிமேகலையும் மணித்தீவும் என்ற தலைப்பில் அவர் பேச உள்ளார். பின்னர் கலந்துரையாடலும் அறிவித்தல்களும் இடம்பெற்ற பின் நிகழ்வு சுமார் 9 மணி அளவில் முற்றுப்பெறும். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், சமரசம், ஆரோக்கியம், ஒற்றுமை நிலவ வழி செய்வோம். நாம் செய்யும் கூட்டு தியானத்தின் பலன் பன்மடங்காகி உலகமெங்கும் மக்களிடையே பரவட்டும். இனி தியானத்திற்கு செல்வோம். தியானத்துக்கு முன் நமக்காக வேண்டிய உறுதிமொழிகளை முதலில் நினைவு கூறுவோம். நாம் எல்லா வளங்களும் பெற்று ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் வாழ உள்ளோம். நமது வாழ்வு எல்லா விதங்களிலும் நமக்கு திருப்தியாகிவிடும். அருமையான கூட்டு தியானம் இத்தளம் மூலம் நமக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைகின்றது. தியானத்துக்கு முன் இளம் சூடான நீரை சிறிதளவில் அருந்தி மீதியை அருகாமையில் வைத்திருக்கவும். தியானத்தின் போது நாம் பெறக்கூடிய பிரபஞ்ச உணர்வுகளை இந்த நீரும் கிரகிப்பதானால் அதை அருந்துவதன் மூலம் மேலதிக பலன்களை நாம் பெறலாம். இனி தியானம் செய்ய தயாராவோம். வசதியான ஒரு இருக்கையில் அல்லது தரையில் சப்பானியிட்டு அமர்ந்து கொள்ளுங்கள். முள்ளந்தண்டை நேராக வைத்துக்கொண்டு உடலை தளர்த்தி கொள்ளுங்கள். மூக்கு கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் அதனை கழற்றிவிடலாம். கை விரல்களை ஒன்றாக கோர்த்து கைகளை மடி மீது வைக்கவும். கதிரையில் உட்கார்ந்திருப்பவர்கள் கால் பாதங்களை ஒன்றன் மீது ஒன்றாக பதிக்கலாம். கண்களை இலேசாக மூடியவாறு மூச்சின் மீது கவனம் செலுத்துவோம். முதலில் உள்மூச்சு, பின்னர் வெளிமூச்சு என வழமையான முறையில் சுவாசித்தால் போதுமானது. வழங்கப்படும் இசையிலும் கவனம் செலுத்தலாம். வேறு எண்ணங்கள் மனதில் எழுந்தால் அவற்றை விடுத்து மீண்டும் சுவாசத்தின் மீது கவனத்தை திருப்புவோம். நன்றி. தியானம் முடிவடைய இன்னும் 5 வினாடிகள் இருக்கின்றன. 5, 4, 3, 2, 1. இப்போது கைவிரல்களை பிரித்து கண்கள் மீது வைத்து மெதுவாக விலத்தவும். இனி கண்களை திறந்து மீண்டும் இயல்பான நிலைக்கு திரும்பலாம். அனைவரும் இணைந்து இக்கூட்டு தியானத்தை மேற்கொண்டதற்காக கைகளை தட்டி கரகோஷம் எழுப்புவோம். நன்றி. இதுவரை தியானத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நமது நன்றிகள். தியானத்திற்குரிய இசையை வழங்கியும் பதாதைகளை வழங்கியும் இருந்த திருமதி சிஸ்கந்தராஜா அவர்களுக்கும் நாம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் நமது நன்றிகள் எம்மை பெற்று வளர்த்து சமூகத்தில் நல்ல நிலைக்கு ஆளாக்கிய பெற்றோருக்கும் அவர்களுடன் சேர்ந்து துணை நின்ற மற்றோருக்கும் படைப்புகள் அனைத்தும் அமைய ஆதாரமாக விளங்கும் பிரபஞ்சத்துக்கும் உரித்தாகட்டும். தினமும் எழும் சூரியன் இருள் நீக்கி ஒளி தருவது உலக உயிர்கள் அனைத்தும் தழைக்கவே. தினமும் இத்தளத்தில் நிகழ்வன எமது அறியாமையை விளக்கி அறிவொளிக்கு வழியாக்கும் என்றால் மிகையாகாது. இத்தளத்தை ஆரம்பித்து வைத்ததுடன்
அது தொடர்ந்து நீடிப்பதற்காக பொறுப்பேற்றிருக்கும் மாஸ்டர்ஸ் திருமதி ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்களுக்கும் நாம் கடமைப்பட்டுள்ளோம். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், சமரசம், ஆரோக்கியம், ஒற்றுமை நிலவ வழி செய்வோம். இனி இப்போதைய பிரதம நிகழ்வுக்கு செல்லப் போகின்றோம். ஒரு உரையை வழங்குவதற்காக மணிமேகலையும் மணித்தீவும் என்ற தலைப்பில் திரு குமாரவேல் சச்சிதானந்தன் அவர்கள் வந்துள்ளார். இந்த தளத்தின் சார்பில் அவரை வருக வருக என நிறைவேற்றி தனது உரையை தொடங்குமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கின்றோம். நன்றி. நீங்க கொஞ்சம் உங்களோட வீடியோவில் உங்களோட தலை ஃபுல்லாக இருந்தால் நல்லா இருக்கும். கொஞ்சம் சீட்டை உயர்த்தினீங்கன்னா ஸ்க்ரீனை ஃபோல்ட் பண்ணினாலும் படிவ வரும். இப்போ பாருவா, பெட்டர் தொடங்குங்க. அவரை அறிமுகச்சு நான் மறந்து விட்டேன், மன்னிக்கவும். அவரை குலாரத்னம் மாஸ்டர் முதல்ல அறிமுகம் சொல்ல நான் கேட்டு தவறி விட்டேன். நீங்கள் அறிமுகம் செய்வது நல்லா இருக்கும். ஓகே, வணக்கம். இனிய இந்த தளத்திலே வந்திருக்கும் அத்தனை பேருக்கும் இனிய புத்தாண்டுகள் வாழ்த்துக்கள். நாம் இப்போது புத்தாண்டை கொண்டாடி இருக்கின்றோம். இந்த தளத்திலேயும் யூடியூப் சேனல் ஊடாகவும் வந்திருக்கும் அனைத்து குருமார்களுக்கும் ஆசான்மார்களுக்கும் எனது முதற்கண் வணக்கங்கள் உரித்தாகுக. இன்று எம்முடன் எமக்கு அரியதொரு தலைப்பிலே மணிமேகலையும் மணித்தீவும் என்ற தலைப்பிலே திரு குமாரவேலு சச்சிதானந்தன் ஐயா எமக்கு ஒரு அழகிய உரையை ஆற்ற இங்கு வந்துள்ளார். அவரை பற்றிய ஒரு சிறு அறிமுகம் செய்ய நான் கடமைப்பட்டுள்ளேன். இவர் இலங்கையிலே யாழ்ப்பாண மாவட்டத்திலே இருக்கும் நைனாதீவு என்ற தீவிலே பிறந்து வளர்ந்து பல வருடங்களாக லண்டனிலே வசித்து வருகின்றார். இவர் எனக்கு மிக நெருங்கிய உறவினர் கூட. கல்வியை யாழ் இந்து கல்லூரியிலும் பேராதனை பல்கலைக்கழகத்திலும் முடித்த பின்னர் இலங்கை வங்கியிலே பணியாற்றி லண்டனிலே வந்து பிரிட்டிஷ் ரயில் நிறுவனத்திலும் கடமையாற்றினார். கடந்த பல ஆண்டுகளாக லண்டன் ஈலிங் கனகதுர்க்கை அம்மன் ஆலயத்திலே ஆலய நிர்வாக முகாமையாளராக, அதாவது மேனேஜராக பல ஆண்டுகள் பணியாற்றினார். அவர் அம்மனுடன் இணைந்த ஒரு ஆசான். நைனை நாகபூஷணி அம்மனுடனும் இணைந்து வளர்ந்து வாழ்ந்த ஒரு பெரியார். இவர் நைனை நாகபூஷணி அம்மனின் மிக மிக முக்கியமான பக்தர். அது மட்டுமில்லாது நைனை நாகபூஷணி அம்பாளின் அன்பால் அணைக்கப்பட்டவர் கூட. இவர் 3 புத்தகங்களை எழுதி வெளியிட்டுள்ளார். முதலாவது புத்தகமாக நாகம் பூசித்த நைனை ஸ்ரீ நாகபூஷணி என்ற புத்தகத்தையும், இரண்டாவதாக நைனை நாகபூசணியும் திரக்கடவூர் அபிராமியும் என்ற 2வது புத்தகத்தையும், மூன்றாவதாக திருவாரூர் திருவாசகத்தேனும் என்ற தலைப்பிலும் கூடி 3 புத்தகங்களையும் வெளியிட்ட ஒரு அன்பர். இன்று நமக்காக மணிமேகலையும் மணித்தீவும் என்ற தலைப்பிலே வந்து பேச இருக்கிறார். மணித்தீவு என்று சொல்வது நைனாதீவைத்தான். நைனாதுக்கு பல பெயர்கள் உள்ளது. அதிலே ஒரு பெயர் மணித்தீவு என்பது. அந்த மணிமேகலையும் மணித்தீவும் என்ற தலைப்பிலே எங்களுக்கு ஒரு அரிய ஒரு உரையை எங்களுக்கு தர இருக்கின்றார். அவரை நான் வருக என்று வரவேற்று இந்த தளத்தை அவரிடம் ஒப்படைக்கின்றேன். நீங்கள் அன்மியூட் பண்ணி போட்டு அவரை அன்மியூட் பண்ணினால் அவர் இந்த தனது உரையை ஆற்ற இலகுவாக இருக்கும் என்று கூறி வருக என்று வரவேற்கிறேன் ஐயா. உங்கள் தளம் உங்களிடம். அவர் அன்மியூட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் திருப்பி ஒருக்க கொடுக்கிறேன். மியூட்ல இருக்கிறார்.
ஹோம் என்று நான் அப்போதை கொடுத்து நான் வந்துடுதா? போய் ஓகே, வந்து நன்றி. கேக்குதா? நான் வந்துட்டேன். நான் ஓகே, நீங்க இந்த ஆரம்பிங்க படம் ஆரம்பிங்க. தெரியல, நான் பேசுறேன் இப்ப. ஓம் ஓகே. பெற்றதால் என்னை பெருமுயிரனைத்தும் பேணலால் என்னை பெற்றிடுவோருற்றதால் என்னை விரும்பிய அனைத்தும் உதவலால் என்னை எக்கலையும் சொற்றதால் என்னை உலகொடுவானும் தொழுதலால் என்னை என்றென்றும் பற்றதான் கருணை பொழுதலால் என்னை பராபரை நாகபூஷணியாள் என்னுள்ளென்று என்னை இயக்கிக் கொண்டிருக்கின்ற அன்னை நாகபூஷணித்தாரின் பாதம் பணிந்து இந்த தளத்தினூடாக வந்திருந்து இந்த நிகழ்ச்சியை காண்பதற்கு கூடியிருக்கும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் முதற்கண்ணன் பணிவன்பான வணக்கத்தையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து இந்த நிகழ்ச்சியை நான் செய்வதற்கு எனக்கு சந்தர்ப்பம் தந்த எனது உறவினர் திரு ரத்னம் குல்லா அவர்களுக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றுகின்ற இந்த நிறுவனத்தின் அனைத்து அன்பர்களுக்கும் எனது பாராட்டுக்களையும் அவருடைய வணக்கத்தையும் எனது நன்றிகளையும் சிறந்தாத்து தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பர்களே, இங்கு நான் உங்களுக்கு உரையாற்றிருப்பது மணிமேகலையும் மணித்தீவும் என்பது 50 காப்பியங்களில் சிறந்து விளங்குகின்ற சிலப்பதிகாரம், மணிமேகலை என்ற நூல்களிலும் இருந்து மணிமேகலை சரித்திரத்தை நீங்கள் எல்லோரும் அறிந்திருப்பீர்கள். இந்த தருணத்திலே இதை நான் கூறுவது உங்களுக்கு விளங்குகின்ற கதையை திருப்பி கூறுகிறார் என்று நினைக்கக்கூடலாம். இருந்தபோதும் நான் இந்த இளங்கோவடிகளுடைய மணிமேகலை சிலப்பதிகாரத்தையோ அது சீதிலச்சாத்தனாரின் மணிமேகலையோ நான் இங்கே தொடவில்லை. நான் என்னுடைய ஊரிலே வளர்ந்த ஒரு இளமரகாயாக வாழ்ந்து மறைந்த ஒரு பெரும் புலவன் வரகவி நைனை நாகமணி புலவர்கள் இயற்றிய நைனை மான்மிய மகா காப்பியம் என்ற நூலிலிருந்து சிறு பகுதியை உங்களுக்கு நான் மணித்தீவும் மணிமேகலையை பற்றிய சில விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். அந்த நூலுடைய வரலாறு பெரிய வரலாறு, அதை சொல்வதற்கு நேரம் போதாது. சுருக்கமாக சொல்ல போனால் 1880ஆம் ஆண்டு புலவர் பிறந்தார்கள். அவர் தன்னுடைய வாழ்நாளிலே 1053 ஆண்டுகள் இந்த உலகிலே வாழ்ந்தார். அவர் பல நூல்களை இயற்றினார். அம்பாளின் மீது பல தனி நூல்களும் எழுதியுள்ளார். அதே வகையில் நைனை மானியம் ஒரு பெரும் நூலாக இருந்தது. விதிவசத்தால் அந்த மான்மியத்தை அவரால் அச்சேற்ற முடியவில்லை. தனது கைப்பிரதிகளை எழுதி வைத்துவிட்டு அவர் 33ஆம் ஆண்டு மறைந்த பின்பு அவருடைய எளிய மகன் 55ஆம் ஆண்டு 1955ஆம் ஆண்டு அதை அச்சேற்றுவதற்காக கொண்டு போன இடத்திலே அவருக்கு அணிந்துரை வழங்குவதற்கு வழங்கிய பெரியாரிடம் நூலை கொடுத்துள்ளார். ஆனால் அந்த நூல் அங்கே கைதறி இவர் கைக்கு வரவில்லை. ஆகவே இந்த நூல் கிடைக்காத நிலையிலே பின்பு 2005ஆம் ஆண்டு சில பகுதிகள் கிடைக்கப்பெற்று அதை ஒரு புத்தகமாக்கி அதன் பின்பு பெருமான் எழுதிய அவருடைய கணக்கு பேரேடுகளில் இருந்து கிடைக்கப்பெற்ற பாடல்கள் எல்லாம் தொகுத்து 2008ஆம் ஆண்டு நைனை நல்லூர் சரணமுத்து செல்லத்திரை ஆசிரியர் அவர்கள் அதை உரை எழுதி பெரிய நூலாக்கி 2013ஆம் ஆண்டு மலேசியாவில் அச்சிடப்பட்டு 14ஆம் ஆண்டு கனடாவிலே வெளியிடப்பட்டு 15ஆம் ஆண்டு லண்டனிலும் பிரான்சிலும் வெளியிடப்பட்ட நூலை பற்றித்தான் நான் இப்பொழுது பேசப் போகின்றேன். அதில் இருந்த கதையைத்தான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். அதை எல்லோரும் கேளுங்கள். நான் இந்த புலவர் மீது கொண்ட பக்தியாலும் உரையாசிரியர் கொண்ட பக்தியாலும் இந்த நூலினுடைய காதலாலும் ஒரு பித்தனை போல் பேசினாலும் குற்றம் குறை கலைந்து குணங்கொட்டு வரியுமாறு வேண்டிக் கொண்டு என்னுடைய உரைக்கு வருகின்றேன். அன்பர்களே, மணிமேகலை என்ற கதாபாத்திரம் உங்களுக்கு தெரிந்த பாத்திரம். ஆனால் மணித்தீவு அந்த மணிவல்லபத்திலே மணிமேகலை பெற்ற பாத்திரத்தினுடைய வரலாறு, அவள் அங்கே பெற்ற வேறுகள் என்ன என்பதை புலவர் தன்னுடைய நூலிலே தான் சிறப்பாக காட்டியுள்ளார். எனவே அதில் தொட்டு தொட்டு செல்லுகிறேன் சில காரியங்களை. அவருடைய சரித்திரத்திலே 18 சருக்கங்கள் இருக்கின்றது. அதில் முதலாவது கடவுள் வாழ்த்து சருக்கம், அடுத்து ஈழமண்டல சருக்கம். ஈழமண்டல சருக்கத்திலே அவர் நானிலத்தை பற்றி சிறப்பாக போடுகிறார். அதை நான் செல்ல நேரம் போகின்றேன்.
இளமிடச்சருக்கம், அதைத்திருந்து தலைவரிடச்சருக்கம் என்பது நயினுடைய பெருமையை பற்றி சொல்கின்றார். நயினுடைய பெருமை சொல்லும் பொழுது, நான் நிலங்களும் ஒப்பற்று விளங்குகின்ற அது சின்ன தீவு, 2 மைல் நீளம் 1 மைல் அகலம் கொண்ட சிறிய தீவாக இருந்தாலும் அதனுடைய வளங்கள் சிறப்பாக. அங்கே வள்ளிக்காடு என்ற காடுபடு திரவியங்களும், மலையடிவாரம் என்ற மலையும், அங்கே எங்களுடைய இருக்கின்ற தில்லைவெளி என்ற வெளியும், அங்கே நடுவிலே இருக்கின்ற குளங்கள் எல்லாம் சேர்ந்து மலைபடு திரவியம், காடுபடு திரவியம், மருத நிலமாகவும், அங்காலே 4 பக்க கடற்கரைகளும் சூழ்ந்திருக்கின்ற இடத்திலே எங்களுடைய நெய்தல் நிலமாக இருக்கின்ற 4 நிலமும் ஒன்றாக அமையப்பட்ட தீவு தான் நயினா தீவு, சிறிய தீவு. அங்கே அருளாட்சி புரிகின்ற அம்பாளை பற்றி அடுத்ததாக சொல்லுகின்றார் மூர்த்தி விசேட சருக்கத்திலே. அதைத் தொடர்ந்து தீர்த்த விசேட சருக்கம், அதைத் தொடர்ந்து அவர் சொல்லுகின்ற போது திருக்கோவில் சருக்கம் சொல்லுகின்றார். அதுகளை தொட்டு செல்லுகின்றேன். அதுக்கு பின்புதான் விழாவாணி சருக்கம், திருவிழாவின் பெருமைகளை சொல்லுகின்றார். அதைத் தொடர்ந்து அவர் மகாமணி சேடன் நடத்தின சருக்கம், சேடன் அவரை வழிபட்டு, அம்பாளை வழிபட்டு இந்த அகில உலகங்களையும் தாங்குகின்ற வல்லமையை பெறுகின்றார். அதையும் அங்கே கூறுகின்றார். வல்லமையை பெற்று இந்த உலகங்களை தாங்குகின்ற வல்லமையும் சிதம்பரத்தில் நடராஜர் அடுக்கின்ற திருநட கூத்தையும் காணுகின்ற பேரை சேடனுக்கு அம்பாள் வழங்குகின்றாள். அதையும் கூறி அடுத்ததாக மகாமணி சருக்கம் என்ற சருக்கம் வருகின்றது. இதுதான் முக்கியமான சருக்கம். இந்த மகாமணி சருக்கத்தை பற்றி மணிமேகலையிலோ அல்லது சிலப்பதிலோ கூறப்படவில்லை. ஆனால் மகாமணி சருக்கத்தை பற்றி இந்த புலவர் கூறுவார் என்றால், சோழ நாட்டு காவிரிப்பும் பட்டணத்திலே சோழவட நாட்டிலே இருந்த கிளிவளவன் என்ற மன்னன் மாநாயக்கன் என்ற வணிகன் கேட்டதற்காக தன்னுடைய படைத்தளபதியை அனுப்பி இங்கே கப்பலிலே வந்து இந்த நாகர்கள் வாழ்கின்ற நயினாதீவிலே நாகமணியை பெற்றுக்கொண்டு வருமாறு அனுப்புகின்றான். அவன் படைத்தலைவன் மீகாமன் சிறந்த படைவீரன். தன்னுடைய படைவீரர்களுடன் கப்பலில் வருகின்ற பொழுது நடுவழியிலே வெடியரசன் என்ற கொள்ளையன், கடற்கொள்ளையன் அவர்களை எதிர்கொள்கின்றான். அவனோடு போரிட்டு அவனை கைது செய்து கொண்டு போகின்றான். இப்பவும் நீங்கள் அந்த வெடியரசனுடைய மாளிகை நெடுந்தீவில் இருக்கின்றது. அது உண்மை சம்பவங்கள். நெடுந்தீவிலே அந்த மாளிகை இருக்கின்றது. அந்த மாளிகையிலே இப்பவும் பார்க்கலாம். அந்த வெடியரசனுடைய கைது செய்து கொண்டு நயினாதீவுக்கு போகின்ற பொழுது, நாகதீவுக்கு போகின்ற பொழுது அவனுடைய மனைவி வந்து அவனை வணங்கி அவனை விடுதலை செய்வித்து விட்டு, இவன் தான் கொண்டு வந்த பால் குடத்தையும் திரவியங்களையும் தனது தலையிலே வைத்துக்கொண்டு அம்பிகையினுடைய பீடியை வணங்கி சுற்றி வந்து வர, நாகர் செல்வம் அவனை வணங்கி கேட்கின்றான். ஐயா, நீரே இங்க வந்தீர் என்று கேட்க அவன் சொல்லுவான், இப்படி கிள்ளுவளவன் என்ற மன்னன் என்னை அனுப்பினவர், அவனுடைய ஏவலால் நாகமணி பெற்றுக்கொள்ள வந்தேன் உங்களுடன். தன்னை, அதாவது பீவளை என்ற நங்கை நாககன்னிகை, அந்த நாகன்னியை மணந்தவன் தான் கிள்ளிவளவன். அப்ப தங்குலப்பெண்ணை மணந்த ஒரு மன்னனுடைய ஏவலாளர் வந்து இங்கே நிற்கின்றானே என்று மகிழ்ந்து, நீ இதை பெற்றுக்கொண்டு போகலாம், ஆனால் அதற்கு ஒரு நிபந்தனை, இதற்கு அம்பாளின் உத்தரவு வேணும். அம்மாவின் உத்தரவு இருந்தால் தான் இந்த மணியை என்னால் தர முடியும். நீ இந்த பீடியை வந்து வணங்கு என்று சொன்னவுடன் அவன் போய் அந்த பீடியை வணங்குகின்றான். பீடியை வணங்கின பொழுது அந்த அம்பாள் காட்சி கொடுத்து, நீ எதை பெற்றுக்கொள்ள வந்தாயோ அதை பெற்றுக்கொண்டு செல்லலாம் என்று அம்பிகை அசரீரியாக சொல்லுகின்றார். அதன் பிறகு அந்த நாகரவன் மிகவும் மனமகிழ்ந்து அவருக்கு தேவையான நாக ரத்தினங்களை கொடுக்கின்றார். அந்த நாகரத்தினங்களை பெற்றுக்கொண்டு இவன் நேரே சென்று மன்னனிடம் கொடுத்து, மன்னன் இந்த மாநாயக்கனை அழைத்து, இந்த மாநாயக்கனே, உடனே மாநாயக்கன் வந்து வணங்கி நிற்க, இந்த நீட்ட நாகரத்தினங்கள் இருந்தால் தருகின்றேன் என்று கொடுக்கின்றான். அந்த நாகரத்தின கற்களை கொண்டு போய்த்தான் மாநாயக்கன் தன்னுடைய மகள் கண்ணகிக்கு சிலம்பிலே குழலிலே பரலாக அதை வைத்து நாகரத்தின பரல்களை அங்கே வைக்கின்றன. இந்த நாகரத்தின பரல்கள் தான் அங்கே பாண்டிய மன்னனுக்கு உயிரெடுக்க வருகின்றது. அது பின்னால் வருகின்ற போவார சருக்கத்தில் வருகின்ற கதை, அது நான் பின்னுக்கு வருகின்றேன் என்றவுடன் அவன் அந்த கற்களை வாங்கி கொண்டு போய் தன்னுடைய மகளுக்கு சிலம்பை காற்சிலம்பி செய்து கொடுக்கின்றான். அதன் பின்பு அவருடைய உறவினராக இருக்கின்ற மாசாத்துவான் அவனுடைய மகன் கோவலனுக்கும் பொன்னைக்கும் திருமணம் நடக்கின்றது. அந்த திருமணத்தின் பின்பு மாதவியினுடைய ஆடலிலே மயங்கி அவளுக்கு அரசன் கொடுத்த அந்த 1008 பொன் களைஞ்சி விளங்குகின்ற அந்த மாலையை அவன் காசு கொடுத்து வாங்கி மாதவியுடன் தன்னுடைய குடும்பத்தை நடத்துகின்றான். ஆனாலும் கற்பு கடைசி கண்ணகி அதை சற்றும் மனம் செல்லாமல் தன்னுடைய கணவனுடைய போக்கைக்கு விட்டு கொடுக்கின்றாள். பின்பு அந்த இந்திரவிழாவிலே அவருக்கு மாதவிக்கும் இவனுக்கும் ஊழல் நடந்து கண்ணகி வந்து அடைந்து இவர்கள் தங்களுடைய வாழ்க்கைக்காக கண்ணையின் காட்சியை விற்பதற்காக மதுரை செல்கின்றார்கள்.
மதுரை செல்கின்ற வழியிலே எங்களுடைய கவுந்தியடிகள் அவரை சந்திக்கின்றார்கள். கவுந்தியடிகள் சொல்லுவார், அவர் மிகவும் நல்ல ஒரு அடியாள், இவரை கோவலனையும் கண்ணகியையும் பார்த்துவிட்டு நீங்கள் திரும்பி வீட்டை போங்கள்னு சொல்லுவார். அவருக்கு ஏதோ ஞானத்தில் தெரிந்த போன்றிருக்கும், இவனுடைய விதி பயன், எனக்கு அது விதி நடக்க போன்று, நீங்கள் போங்கள்னு சொல்லுகிறார். ஆனால் கோவலன் இல்லை, நான் மதுரைக்கே போக போறேன் என்னுடன். கவுந்தியடிகள் அவருடன் கூடி தானும் ஆயர்வாடி அந்த ஆயர் வாழ்கின்ற இடத்துக்கு சென்று மாதிரி என்கின்ற பெண்ணம்மையாரிடம் இவரை ஒப்படைத்து இவரை பத்திரமா பார்த்துக்கொள் என்று சொல்லிவிட்டுத்தான் போகின்றார். கவுந்தியடிகளுக்கு தெரிகின்றது இவருக்கு ஏதோ ஒரு வில்லங்கம் வரப்போவதென்று உணர்ந்து விட்டார். ஆனாலும் தன்னுடைய மனத்துக்குள்ளே வைத்துக்கொண்டு சொல்லிவிட்டு போகின்றார். பின்பு மாதிரி அவர் இருத்தி தங்களுடைய வீட்டிலே அவருக்கு இடம் கொடுத்து அவர்கள் சமைத்த பின்பு கண்ணகி கையால் வாங்கி சாப்பிட்ட பின்பு கோவலன் அந்த சிலம்பை பெற்றுக்கொண்டு அங்க மதுரைக்கு ஆவண தெருவென்றான் புலவர் கூறுகிறார். ஆவண வீதிக்கு வந்து அந்த சிலம்பை விற்பதற்கு வரும் பொழுதுதான் வஞ்சிபத்தன் என்ற அந்த பொற்களுடன் மாட்டுப்படுகின்றான். விதியினுடைய சதியால் அந்த கோப்பெருந்தேவி பாண்டியவனுடைய சிலம்பை பரிந்து கவி கொண்டு போகின்றது. அதை முழுப்பதற்காக, அதற்கு ஈடு செய்வதற்காக கோவலன் கொண்டு வந்த சிலம்பை தான் களவெடுக்க வேண்டும் என்று கருதி அவனை அங்கே இருத்தி போட்டு அரசனுக்கு பொய் சொல்லி இவனை கல்வனாக்கி அந்த சிலம்பு கோவலனுடைய தலை கொய்யப்படுகின்றது. இதையறிந்து கண்ணகி துயருடன் வருகின்றாள். வந்து ஒற்றை சிலம்போடு பாண்டியவனிடம் வந்து கேட்பாள், உன்னுடைய தேவியாரின் சிலம்பில் உள்ள பரல் என்னென்று கேட்பான். அவன் முத்துக்கள்னு சொல்கின்றான் மன்னன். அப்படி என்றால் என்னுடைய கணவனிடம் வேண்டிய கருத்திலுமே கொண்டு வாருங்கள் என்று கொண்டு வந்து அந்த சிலம்பை அவன் நிலத்தில் அரைந்து எறிவாள். எறிந்தவுடன் அது மாணிக்கப்பர்கள் தெளித்து மன்னனுடைய முகத்திலே விழுகின்றது. உடனே மன்னன் சொற்கேட்ட கல்வன் நானே தான் என்று சொல்லி போட்டு அதிலே உயிரிழந்து போகின்றான். இதுதான் அந்த கதை. உடனுடன் கண்ணகி அப்போ அவருடைய ஆவேசம் அடங்கவில்லை. தான் என்னுடைய கணவனை நான் அப்படியே இறந்து போனேன் என்ற கவலையில் வெளியிலே வந்து மதுரை மாநகரை எரிக்க சொல்லி அவள் கொள்கின்றாள். உடனே மதுரை மாநகர் எரிக்கின்றது. இந்த நிலையிலே மதுரை காவல் தெய்வம் ஓடி வந்து கண்ணையை வணங்குகின்ற இப்படி சேர அவள் சொல்லுவாள், நல்லவர்களை விட்டு தீவிரங்களை மட்டும் அளிக்கும்படி. நல்ல ஆண் பாடல்கள் சொல்லிக்கொண்ட நேரமில்லை, எல்லாரையும் விட்டு தீவிரங்களுக்கு சொல்லி அழித்து போட்டு அந்த மதுரை தெய்வம் சொல்லும், மதுரை காவல் தெய்வம், கண்ணகி நீ 9 நாளைக்கு பின்பு இங்கிருந்து சென்று மதுரை தாண்டி வஞ்சிமான் சென்று அங்கே ஒரு மலைக்குன்றில் நின்றால் உன் கணவன் உன்னை அடைவான் என்று சொல்வதை கேட்டு அதன் பிரகாரம் அந்த கண்ணகி அங்கே போய் வஞ்சி நகரில் போய் நிற்கின்றால் 9 அவங்கள வேடுவர்கள் வந்து கண்ணகியுடைய கோலத்தை பார்த்து வழங்கி கேட்க கண்ணகி தன் கதையை முழுக்க சொல்லுகிறார் வேடுவர்களுக்கு. அந்த வேடுவர்கள் இந்த பகுதிக்குத்தான் அரசன் செங்குட்டுவனும் இளங்கோவடிகளும் வருகின்றார்கள். அந்த வேடுவர்கள் இந்த கதையை சொல்ல அதே நேரத்தில் தான் கோவலன் 9ஆம் நாள் வந்து இவரை புஷ்பவனத்தில் ஏற்றிக்கொண்டு போகின்றான். அதை பார்த்த செங்குட்டுவனும் இளங்கோவடிகளும் இந்த கதையை தான் எழுத வேண்டும் என்று அப்பொழுதுதான் இளங்கோவடிகளுக்கு அந்த கதையினுடைய முழு கதையை தெரிந்து அவர் எழுதுகின்றார். அவர் தன்னுடைய சிலம்பிலே அதைத்தான் சொல்லுவார், ஊழ்வினையால் வந்த கதை என்று அவர் எழுதுகின்றார். செங்குட்டுவன் அதற்கு பின் கண்ணை கோவில் அமைப்பதற்காக யுத்தம் செய்து அங்கே போய் அங்கே வடநாடு சென்று அவர்களை அந்த கற்களை கொண்டு வந்து கண்ணகி கோவில் அமைத்தான் என்ற வரலாறு வருகின்றது. அதன் பின்பு கண்ணகியினுடைய பிரிவு அடுத்த சருக்கமாக வருகின்றது ஓவர சருக்கம். வெளியில் நான் சொன்னது உங்களுக்கு புகார் சருக்கம். அடுத்து ஓவர சருக்கம் வருகின்றது. அதிலே மணிமேகலையும் மாதவியின் கண்ணகியின் கோவிலுடைய பிரிவை அறிந்து கவலை விட்டு அழுது கொண்டிருக்கின்றார்கள். அந்த மணிமேகலையினுடைய கவலையை துயரை போக்குவதற்காக உபவனத்திலே பூக்கொய்து வருமாறு சுதமதியுடன் அவருடைய தோழியுடன் அனுப்புகின்றார்கள். அப்போ இவர்கள் பூக்கொய்ய சென்ற இடத்திலே அரசகுமாரன் உதயகுமாரன் வருகின்றான். அவன் மணிமேகலை காதல் கொண்டவன் ஆனபடியால் அவனை கண்டவுடன் தனக்கு ஆபத்து வரும்பதை அறிந்து மணிமேகலை பளிங்கு மண்டபத்தில் மறைந்திருக்கும்படி சொல்லிவிட்டு சுதமதி நிற்கின்றாள். அரசகுமாரன் வந்தவுடன் சுதமதி அவனுக்கு எவ்வளவு அறிவுரைகள் கூறுகின்றாள். ஆனால் அவன் காதல் மயக்கத்தில் அவர்களை ஏற்கவில்லை. இறுதியாக தான் எப்படியும் அவள் அலைந்தே தீர்வு என்று சொல்லி கொண்டிருக்கு. பொழுது வந்தவுடன் வெளியில போகின்றான். இவர் வெளியில வந்தவுடன் தாங்கள் அங்கே போனால் உதயகுமாரன் தங்களை பிடிப்பான் என்றிருக்க மணிமேகலை அதே முன் தோன்றி நீங்கள் அந்த சக்கரவாள கோட்டைக்குள் போங்கள் என்று சொன்னவுடன் அவர் சக்கரவாள கோட்டைக்குள்ளே போகின்றார்கள். அங்கே போன மணிமேகலை தெய்வம் அங்கே போய் அவர்களுக்கு
கருதி கொண்டிருக்கும்போது சுதமதி நித்திரையாகின்றாள். நித்திரையானுடன் இவள் மணிமேகலை வான்வழியாக வந்து மணிவல்ல தீபத்திலே கொண்டு வந்து விடுகிறாள். இதோடுதான் இவங்களுடைய சீர்திருத்த கதைகள் சொல்லுகின்றார்கள். மணிவல்ல தீபத்தில் நடந்த விஷயங்கள் என்னவென்று இப்பொழுது புலவர் கூறுகின்றபடி சொன்னால், மணித்தீவிலே விடப்பட்ட மணிமேகலை எங்கே இருக்க மீண்டும் இந்த மணிமேகலா தெய்வம் வந்து சுதமதிக்கு சொல்லுகின்றது, தான் இங்கே விட்டிருக்கிறேன் 7 நாட்களுக்கு பின் மணிமேகலை உங்கள்கிட்ட வருவான்னு சொல்லி போட்டு உதயகுமாரனை போய் சொல்லுகின்றார், நீங்கள் மணிமேகலை மறக்க வேண்டும், மணிமேகலோடு இருக்க வேண்டாம் என்று சொல்லி போட்டு அவளை மறந்துவிடச் சொல்லி புத்தி சொல்லி போட்டு தெய்வம் திரும்பி போகின்றது. மணிமேகலை விழித்தெழுந்து பார்க்கின்றாள், தான் தனியே இருப்பதை அறிகின்றாள். இன்னும் அவளுடைய தெய்வ சக்தி அவளுக்கு அவளுடைய முற்பிற பயன். அவள் உடனடியாக நடந்து சென்று ஊரெல்லாம் வந்து அங்கே இருக்கின்ற பீடத்தை தெய்வ பீடத்தை, அந்த பீடத்தின் சர்க்க நான் பின்னுக்கு சொல்லுகின்றேன். அந்த பீடத்தை அடைகின்றாள். அந்த பீடத்தை கண்டவுடன் இவளை அறியாமல் உணர்ச்சி வசப்பட்டு தன்னை மறந்து தொழுகிற பொழுது அங்கே அம்பாள் பிரசன்னமாய் காட்சி கொடுத்து இவளுக்கு இவளுடைய முற்பிறப்பையும் சொல்லி இவளுக்கு நீ என்னென்ன பலன்கள் அடைய இருக்கின்றாய், இன்னும் இங்கு உனக்கு சில நடக்க இருக்கின்றது, இருந்த இடத்திலும் உனக்கு சில இதுகள் வர இருக்கின்றன பற்றி நான் சொல்லி அவளுக்கு 3 மந்திரங்கள் சொல்லிக் கொடுக்கின்றாள். ஒன்று, இந்த மனித உடம்போடு வான்வழியில் பறப்பதற்காகவும், என்ன ஒன்று பசிக்கின்ற வேளை பசி இல்லாமல் இருப்பதை செய்வதற்காகவும், இன்னொன்று நினைத்த எண்ணத்தில் உருமாறுவதற்காகவும் என்று 3 மந்திரங்களை சொல்லிக் கொடுக்கின்றாள். அந்த மந்திரங்களை பெற்று நீ இங்கே உனக்கு இன்னும் சில காரியங்கள் நடக்க இருக்குன்னு சொல்லிவிட்டு அந்த தெய்வம் மறைகின்றது. அதற்கு பின்பு தீபதிலகை என்று சொல்ல நங்கை அங்கே வந்து தோன்றுகின்றாள். அவளை வணங்கி மணிமேகலை அவளை வணங்கியவுடன் தீபதிலகை இவளை பார்த்து சொல்லுவாள், நீ என்ன புண்ணியம் செய்தியோ தெரியவில்லை, இந்த பூடியை வணங்கி விட்டாய், உனக்கு எல்லா இன்றும் கிடைக்கும், உன்னுடைய முற்பரப்பு எல்லாம் நீ அறிந்து கொண்டாய், இன்னும் பல உனக்கு கிடைக்க இருக்கின்றது என்று சொன்னவுடன் இந்த பீடி என்ற சரித்திரத்தை சொல்லுமாறு மணிமேகலை தீபதிலை கேட்கின்றாள். அந்த இடத்திலே மணிமேகலைக்கு அந்த தீபதிலை சொல்லுகிறான் பீடிய சரித்திரம். பீடிசரித்திரம் வந்து நாகர்கள் என்று வாழ்ந்த இடத்திலே வடகிழக்கு இலங்கையிலே மலைப்பகுதியான இடத்திலே நாகர்கள் வாழ்ந்து வந்தவர்கள். அங்கே கடல் கோள் ஏற்பட்டு சில நாகர் குடும்பம் அழிந்து விட்டது. அதனால் அவர்கள் இந்திரனை வழிபட்டார்கள். இந்திரன் வந்தவுடன் சொல்லுவார், எங்களுக்கு இங்கே இருக்க பயமா இருக்கின்றான் சொன்னவுடன் அவர்கள் எல்லாம் அழைத்து கொண்டு நாகதீபத்துக்கு வந்தால் நாகர்களை குடியேற்றி அங்கே இந்த பீடத்தை இந்திரன் தேவதத்தினை கொண்டு சேவிக்கின்றான். அந்த பீடத்தை அந்த பீடத்தை செய்து அதிலே அம்பாளை ஆவாகனம் செய்கின்றான் இந்திரன். அப்படி ஆவாகனம் செய்து அம்பாளை அங்கு இருத்தி அவன் பூஜை செய்த பின்புதான் நாரதன் சொல்லுவான், நீங்கள் இந்த அம்பாளை வணங்கி கொண்டு உங்களுடைய பாவத்தை போக்கிக் கொண்டு இங்கே இருங்கள் என்று தீவதிலகை அங்கே காவல் தெய்வமாக விட்டு போகின்றான். அப்ப காவல் தெய்வமாக தான் தீவதிலை இருக்கின்றது. அங்கே அம்பாள் அந்த காட்சி கொடுத்து அவர்களுக்கு சொல்லுவாள், என்னை அன்போடு வணங்கி வருவர்களுக்கு நான் அருள் சாதித்துக் கொண்டிருப்பேன். இந்த சுற்றி வருகின்ற கடல்களில் வருகின்ற துன்பங்களை நான் தீர்ப்பேன் என்று சொல்லி காட்சி கொடுத்து போட்டு மறைகின்றாள். தேவையானவர்களுக்கு நான் காட்சியும் கொடுப்பேன், மற்ற அருள் புரிவேன் என்று சொல்லி அம்பாள் அங்கே நிரந்தரமாக அந்த பீடத்தில் இருக்கின்றாள். அப்படி அதுக்கு காவல் காத்து கொண்டிருப்பதாக சீவகரை சொல்லுகின்றாள். பின்பு அடுத்த சருக்கம் வருகின்ற நாகர்வாத சருக்கம் என்று அது வந்து 2 நாகர்களுக்கு ஏற்பட்ட சண்டை, ஒரு வாதம், பீழியை தாங்கள் சொந்தம் கொண்டாடுவதற்காக. ஆனால் அது அவருக்கு உரியதில்லை என்று சொல்லி புத்த பகவானுடைய வரலாற்றை அங்கே கூறுகின்றார். புத்தர் சித்தார்த்தனுக்கும் சுத்தோதனனுக்கும் மாயாதேவிக்கும் சித்தார்த்தன் பிறந்ததாகவும், அந்த சித்தார்த்தன் எங்களுடைய யசோதரையை மணந்து பின்பு அவன் தன்னுடைய ஒரு வயோதிபரை கண்டவுடன் மனம் மாறி அவன் காட்டுக்கு சென்று புத்தர் ஞானம் பெற்றதையும் அங்கே அழகாக சொல்கின்றார். பெரிய கதை. அது பின்பு அந்த புத்தர் தான் இங்கே காட்சி கொடுத்து இவருடைய சண்டையை நீக்கி இந்த பீடிகை உங்களுக்குரியதல்ல, இது அடியவர்களுக்குரிய சொல்லி சமாதானப்படுத்திய பின்பு அவர்கள் திரும்பி போகின்றார்கள் என்று இந்த கருத்தை அவருக்கு சொன்னவுடன் மணிமேகலை அதை வணங்கி கொண்டு வெளிக்கிடலாம்னு. அப்போ சிவதே உனக்கு இன்னும் ஒரு பாக்கியம் இருக்கின்றது. இன்று வைகாசி விசாகம் பூர்ணை நாள். இன்றைக்கு வைகாசி பூர்ணை இன்றைக்கு கோமி பொய்கையிலே ஒரு பாத்திரம் வரப்போகிறதை ஏற்றுக்கொள்ள வா என்று சொல்லி கூட்டிக் கொண்டு போகின்றாள். மணிமேகலை அந்த குளத்தை கோமியை வலம் வந்து 3 முறை வலம் வந்து நின்று அவருடைய கையிலே ஒளிமயமாக அந்த பாத்திரம் வந்து சேர்கின்றது. அந்த பாத்திரத்தை ஏந்தி கொண்டு மணிமேகலை தீவதிலை வணங்க தீவதிலை சொல்லுவாள், இனி உனக்கு குறிப்பிட்ட நாள் முடிந்து விட்டது, நீ அவளுக்கு சில குறிப்புகள் தெரிந்தபடியால்
நீ போய் நல்லோர்கள் வாழ்கிற இடத்திலே போய் இருக்க வேண்டும் என்றால் இவளுக்கு பின்னுக்கு வருகின்ற இன்னல்களை அவள் அறிந்து விட்டால் நீ நல்லோர் வாழும் இடத்திலே போய் இரு என்று சொல்லி அவளுக்கு புத்திமதி கூறி அவளை அனுப்புகின்றால் நீ இந்த பாத்திரத்தை கொண்டு போய் ஒரு ஒரு நல்ல ஒரு சுமங்கலியின் கையினாலே நல்ல முதல் பிச்சையை வேண்ட வேண்டும். அதற்கு பின்பு மற்றவர்களுக்கு பிச்சை கொண்டு சொல்லுகின்றாள். அதன்படி இவள் முதல் போய் உன்னுடைய இந்த பாத்திரம் எவ்வாறு வந்தது என்று அறிவதற்காக நீ ஆவுத்திறனை சரித்திரத்தை அறநாடிகளிடம் கேட்டு அறிந்து கொள் என்று சொல்லியும் சீவதில் அனுப்புகின்றாள். அதன் பிரகாரம் தன்னுடைய தாய்நாடு இங்கே வருகின்றாள். காவிரி பட்டினம் வந்து தாயையும் சோழியையும் கண்டு அவர்களோடு அறநாடிகளை போய் கண்டு இந்த பாத்திரத்தை காட்டி, சுவாமி எனக்கு இந்த பாத்திரத்தினுடைய கதையை ஆபத்தினுடைய கதையை சொல்லுங்கள் என்றா பின்பு தனக்கு அம்பாள் சொன்ன கதைகளையும் சொல்லி தன்னுடைய முற்பிறப்பிலே தான் இன்னாரை மணந்ததென்றும் அவர் தான் இப்போ இளவரசனாக இருப்பதாகவும் இந்த தாய் தந்தையரும் இந்த தாயும் சுதமதியும் முற்பிறப்பு தன் சகோதரிகள் என்பதும் தனக்கு முற்பிறப்பு பிறவியில் வந்தது என்று சொல்லி அந்த அம்பாள் சொன்னதையெல்லாம் சொல்ல அறநாடிகள் அவற்றையெல்லாம் கேட்டு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று ஆபத்திரன் கதையை சொல்லுகின்றார். ஆபத்திரன் வந்து பிறந்த வரலாறு, அவனை பசு வளர்த்தது, பின்பு அவன் பசுவின் யாகத்திலே பசுவை கட்டி அவர்கள் கொல்ல போவதை கண்டு அந்த பசுவை விடுதலை செய்தவுடன் அவன் கோபம் கொண்டு அவரை எல்லாரும் திரட்டிவிட அவன் பசியால் மதுரைக்கு வந்து சிந்தாமணி தேவியிடம் ஆபத்திரன் அந்த பாத்திரத்தை பெறுவதும் அந்த பாத்திரத்தின் மூலம் எல்லாருக்கும் அவன் அனுமதி செலவியில் எடுத்து சாப்பாடு கொடுத்து கொண்டு வந்ததாகவும் பின்பு செல்வம் மழை வந்து செல்வம் செலுத்தவுடன் அவனால் அந்த பாத்திரத்துக்கு உதவி இல்லையே என்று அவன் கவலைப்பட்ட போது சாகவ நாட்டிற்கு போய் அங்கே தான் இந்த பாத்திரத்தை கொண்டு அவர்களுக்கு அன்னதானம் கொடுக்கலாம் என்று சொன்ன பின்பு அவன் சாகவ நாடு போவதற்காக வணிகர்களுடன் கப்பல் வருகின்றான். வந்த இடத்திலே இந்த மணிவல்லவன் இடத்திலே கப்பல் தங்குகின்றது. பின்பு எல்லாரும் சென்ற பொழுது ஆபுத்திரன் அங்கே தங்கிவிட்டான். அவனுக்கு கப்பல் போன தெரியாது. கப்பல் சென்ற பின்புதான் இவன் வந்து பார்க்கின்றான், கவலை அடைகின்றான். இந்த பாத்திரத்தை வைத்து நான் என்ன செய்வது என்று நினைத்து அவன் கோமி போய்கிட்டே வந்து அம்பாளை வணங்கி நல்லோர் கையில் இந்த பாத்திரம் சீரட்டும் என்று சொல்லி பாத்திரத்தை கோமி போயில் எறிந்துவிட்டு அவன் உபவாசமாக இருந்து வழக்கிருந்து தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்கிறான். அவன் சாவா நாடு செல்ல வேண்டும் என்று நினைத்ததால் அம்பிகை அருளால் சாவா நாட்டிலே போய் அவன் அங்கே பிறக்கின்றான். கண்ணவனுடைய பசுவிலே ஒரு மகனா பிறக்கின்றான் அங்கே. பிறகு அந்த நாட்டை அந்த மன்னன் பூவதி மன்னனுக்கு மகன் பிள்ளைகள் இல்லாதபடியால் முனிவருடைய அந்த பிள்ளையை இந்த பசுவா இருந்த புண்ணியராசன் அவனை பசு பெற்ற பிள்ளையை அவர் வளர்த்து புண்ணியராசன் என்று பெயரிட்டு அந்த பிள்ளைதான் ஆபத்திலிருந்தான் புண்ணியராசனாக வந்து அங்கே வளர்ந்த என்று முழு கதையையும் அருணடிகள் இங்கே மணிமகளை சொன்னவுடன் மணிமகளை அவற்றை கேட்டு நான் எப்படியும் புண்ணியராசனை சந்திக்க வேணும், எனக்கு என்னுடைய அவருடைய கடமையை பாத்திரத்தை அதன் வைத்திருக்கிறேன் என்றதால் ஆபத்திரனாக வந்த புண்ணியராசனை தரிசிக்க வேண்டும் நினைத்துக் கொண்டிருக்கின்றாள். ஊரம்பலத்திலே வந்து அந்த பாத்திரத்தை முதல் பிச்சையை ஆதிரியிடம் பெறுகின்றாள். ஆதிரை பிச்சை விட்டவுடன் இந்த பாத்திரத்தை நிரம்பி வருகின்றது. அப்பொழுது முனிவரின் சாபத்தால் காயசண்டி என்ற பெண்மணி முனிவரின் சாபத்தால் யானை பசியால் வருந்துகின்றாள். அவளுக்கு முதல் அன்னத்தை விட அவள் அந்த பசியெல்லாம் தீர்ந்து அவள் போகின்றாள். ஆனால் காயசண்டி ஆனால் போகிற வழியிலே அவளோட தேவதையின் குற்றத்துக்கு ஆட்பட்டு அவள் அங்கே இறந்து போகின்றாள். ஆனால் இது மணிமேகலை தெரியாது. பின்பு இங்கே பாத்திரத்தோடு அன்னமிட்டு கொண்ட மணிமேகலை அறச்சாலையில் சிறைச்சாலைக்கு சென்று அங்கே அன்னமிட்டு சிறைச்சாலை அறச்சாலையாக மாற்றி மன்னனோடு இருக்கின்ற பொழுது உதயகுமாரன் இதை அறிந்து மணிமேகலை தான் இங்கே வந்திருக்கிறான் என்று மீண்டும் அவளை சொந்த செய்வதற்காக வருகின்றான் இங்கே இங்கே அறச்சாலைக்கு. அப்பொழுது மணிமேகலை தன்னை கண்டுகொள்ளாமல் இருப்பதற்காக காய்சண்டியின் வேடத்தை போடுகின்றாள். காய்சண்டின் வடிவை தாங்கி நிற்பதை முதல் காணாவிட்டாலும் பின்பு அவளுடைய போக்கை பார்த்து இவள்தான் மணிமேகலை என்று கதைக்க வருகின்றான். அப்பொழுது அங்கே காய்சண்டின் கணவன் காஞ்சவன் வந்திருக்கின்றான் காய்சண்டியை தேடி. ஆனால் அவனால் காய்சண்டியை இப்படி உதயகுமாரனுடன் கதைத்ததை கண்டுடன் நான் கோபம் மேலிட்டால் தன்னுடைய மனைவி மாற்றனுடன் கதைக்கிறாளே என்று இதை தான் அவதானிக்க வேண்டும் என்று மறைந்திருந்து பார்க்கின்றான். உதயகுமாரனுக்கு எவ்வளவு புத்திமதிகளை மணிமேகலை சொல்லுகின்றாள், அறத்தை ஓதுகின்றாள். ஆனால் அவன் அதை கேட்கவில்லை. அவன் மீண்டும் போய் அரண்மனைக்கு சென்று விட்டு இரவு வந்து இவளை பற்றி செல்வேன் என்று மனது உறுதியோடு போகின்றான். அப்படியே வந்தவனை மறைந்திருந்த காஞ்சகன் வாளால் வெட்டி கொலை செய்கின்றான்.
இதனால் மணிமேகலையை கொண்டு போய் சிறையில் அடைக்கின்றார்கள், அவர்தான் கொலை காரணம் என்று. அங்கே சிறைச்சாலையில் இருக்கின்ற பொழுது அரசனுடைய மனைவி தன்னுடைய மகனை கொன்றது இவள்தான் என்று இவளுக்கு துன்பம் செய்வதற்காக தான் அவளை பார்ப்பதாக பாசாங்க காட்டி அவளுக்கு துன்பங்கள் செய்கின்றாள். ஆனால் இவள் கற்ற மந்திரங்கள் மூலம் தன்னை இல்லாமல் காப்பாற்றுவதை உணர்ந்து இவள் உண்மையான துறவிதான் அடைந்து அவளை வணங்கி தன்னுடைய தவறை மன்னிக்கும்படி கேட்கும் பொழுது மணிமேகலை கூறுவாள் அறமாக சொல்லி, அம்மா நீங்கள் எனக்கு முற்பிறப்பில் அவர் என்னுடைய கணவராக இருந்தவர், இப்பிறப்பில் அவர் உங்களுக்கு தாய், நீங்கள் அவருடைய தாய், உங்களுக்கு இதை சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் நான் உங்களுடன் வந்திருந்தேன், அல்லது எப்போதே நான் வானில் பறந்து போயிருக்கலாம், அதற்காக வந்தேன் என்று அவருக்கு சமாதானத்தை சொல்லி போட்டு மணிமேகலை கொண்டு அங்கிருந்து சாவை நாடு சென்று புண்ணியராசனை காண்கின்றாள். புண்ணியராசனை சொல்லுவாள், தன்னுடைய நான் உன்னிடமிருந்து பெற்ற அட்சய பாத்திரத்திலிருந்தான் நான் இப்பொழுது செய்கிறேன் சொன்னுடன் அவன் திகைத்து போவான். அவளுக்கு உண்மையான கதையை சொல்லுவார்கள். மணிமேகலை புண்ணியாசன், நீ ஆபத்திரனா பிறந்த நீ இப்ப அரசனா இருக்கிறவுடன் புண்ணியான் திருக்கிட்டு போவான். பின்னர் தன்னுடைய தாயிடம் போய் கேட்பான் புண்ணியராசன். அப்போ இவள் மணிமேகலை சொல்லுவாள், நீ இவற்றை அறிந்து கொள்வதற்காக மணிமேகலை வந்து அந்த பீடியை தரிசிக்க வர வேண்டும் என்று கட்டளை விட்டு இவள் மணிமேகலை இங்கே நாகரிகத்துக்கு வருகின்றாள். இங்கே இவன் கவலைப்பட்டு தாயிடம் கேட்பான், நான் அம்மா என்ற வரலாற்றை கூறணும், அவள் உண்மையை சொல்லுகின்றான், நீ இப்படி பசுவின் வயிற்றில் பிறந்தோ கண்ண முனிவருடைய பசுவின் வயிற்றில் பிறந்தனி என்று சொன்னவுடன் தான் இப்படி அருகதை இல்லாதனால் இப்படி அரசாட்சி செய்யலாம் என்று நினைத்து கவலைப்பட்ட பொழுதுதான் அந்த மந்திரி அவருக்கு புத்தி கூறி, அப்படியல்ல, நீ வந்த பின்புதான் இந்த 12 ஆண்டு வறட்சியாக இருந்த நாடு செழித்தது, உண்ட வரவாள் நான் சிறந்த அனுசரனுக்கு சொல்லி அவனை சாகப்படுத்தி பின்பு அவன் தான் அரச பதவிக்கு வருவேன், ஆனால் போய் மணிமண்டபத்துக்கு சென்று அம்பாளை தரிசித்து வருகிறேன் என்று சொல்லி அங்கே வந்து அம்பாளை தரிசிக்க வருகின்றான். தரிசிக்க வந்து அம்பாளை தரிசித்து அங்கே மணிமேகலை அவனை வரவேற்று அந்த அம்பாளிடம் கூட்டிக் கொண்டு போய் அங்கே அவன் வணங்குகின்றான். வணங்கி பின்பு அவன் கோமியப்பைக்கிட்டே வந்து தான் முன்பு இருந்த இடத்திலே அந்த தீவுகளையும் அங்கே காட்சி கொடுத்து அந்த இடத்தை காட்டு அவன் அந்த மண்ணை தோண்ட அவனுடைய உருவங்களை கண்டு அவன் பார்த்து தன்னை என்ன செய்கிற யோசித்து கட்டிருக்கும் பொழுது தீவுகளை பிறகு சொல்வால், உன்னோடு வந்த மற்ற வணிகர்களும் பிறகு வந்து இறந்து போனார்கள் இங்காவார்னு சொல்லி மற்ற உடல்களையும் காட்டுகிறான். கவலைப்பட்ட பொழுது மணிமேகலை புத்திமதி கூறுவாள், நீ அரசன், குடிமக்களை காக்க வேண்டிய ஒரு கடமை, நீ உன் கடமையை போய் செய் என்று சொல்லி போட்டு மணிமேகலை வஞ்சிமகனாரம் வருகின்றாள். வஞ்சிமகனாரம் தான் சேரநாடு. அங்கே வந்து கண்ணகிக்கு சிலை எழுப்பப்பட்டு கண்ணகியினுடைய ஆற்றலால் அவனுக்கு கண்ணகி மீண்டும் சொல்கிறாள், நீ போய் அறவர நல்ல அடியார்களை சேர்ந்து அறவடைகளுடைய அடியை பெற்று நீ அவரோடு சென்று உன்னுடைய துறவரத்தை கடைப்பிடி என்று சொல்லி புத்தி சொன்னதாக அவர் எழுதியுள்ளார். அதன்படி வஞ்சி மாநாட்டிலிருந்து காஞ்சி மாநாட்டுக்கு வருகின்றார்கள். காஞ்சி மாநாடுகளை வந்து தன்னுடைய அரவணைகளுடன் இருந்து அவள் தன்னுடைய அறப்பணிகளை செய்து அங்கு இருந்து தன்னுடைய காலத்தை போக்கிக் கொண்டு போனதாக புலவர் பெருமான் அதை முடிக்கின்றார். அந்த கதைகளை இது வழியாக நான் உங்களுக்கு சொல்ல வந்தது மானியம் மகாகாவியம் என்று சொல்லப்பட்ட காவியத்தில் இந்த கதைகளைத்தான் சுருக்கமாக கூறியுள்ளேன். இதில் பல பாடல்கள் உண்டு. ஒரு சில பாடல்களை நேரம் இருந்தால் படிக்கலாம் என்று பார்க்கின்றேன். அவர் 2 பாடலையும் உங்களுக்கு அந்த புண்ணியராசன் படித்த பாடல்கள் 2 பாடலையாவது உங்களுக்கு படிக்கலாம் என்று நான் நினைத்து இந்த பாடலை உங்களுக்கு சொல்லுகின்றேன். அதை நீங்கள் விரும்பினால் கேளுங்கள். புண்ணியராசன் சருக்கத்திலே அதை படிக்கிற 2 வாழ். மண்ணேயானாய் உனக்கபயம், மருந்தேயானாய் உனக்கபயம், கண்ணேயானாய் உனக்கபயம், கதிரேயானாய் உனக்கபயம், பெண்ணேயானாய் உனக்கபயம், புறவேயானாய் உனக்கபயம், விண்ணேயானாய் உனக்கபயம், விதியேயானாய் உனக்கபயம், தாயேயானாய் உன் சரணம், தமரேயானாய் உன் சரணம், சேயானாய் உன் சரணம், திருவேயானாய் உன் சரணம், காயேயானாய் உன் சரணம், கனியேயானாய் உன் சரணம், நாயேற்கன்று கலைமைகள் போய் நயந்தோடு அளித்தாய் உன் சரணம். இப்படியாக பல பாடல்கள் இந்த புத்தகத்தில் இருக்கின்றது. இவற்றையெல்லாம் நீங்கள் கேட்டு மழ வேண்டும் என்ற ஆசை. அதுக்காகத்தான் இந்த நயனமான்மிய மகாகாவியம் என்ற நூலின் சிறப்பை உங்களுக்கு கூறினேன். புலவெருமான் இந்த குண்டலினி சக்தியை பற்றியும் அழகாக விதித்துள்ளார். அந்த அவங்களுடைய 6 ஆதாரங்கள் அதோடு 2 சக்தியும் புலவர்கள் அழகாக கூறியுள்ளார்.
அதனுடைய சில இதையும் நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். என்னுடைய நேரம் இருக்கின்றபடியால் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். அதிலே குண்டலி அவர் சொல்லுகின்ற குண்டலி சக்தியினுடைய இதை பற்றி அவருடைய எங்களுடைய நாகதீபத்தினுடைய சரித்திரத்திலே சொல்லுகின்றார். அதிலே 6 ஆதாரங்களை சொல்லுகின்றார். அந்த 6 ஆதாரங்களிலே மூலாதார சக்கரம் இதுவே ஆரம்ப சக்கரம் என்றும், இது முள்ளந்தண்டெலும்பின் கீழே உள்ள நூலிழந்த பாகம் என்றும், சுவாதிஷ்டான சக்கரம் தொப்புளுக்கும் மூலாதாரத்துக்கும் இடையே உள்ள பகுதி, மணிபூர சக்கரம் தொப்புளின் பிரதேசமான மணிபூர சக்கரம் அமைந்துள்ளது, அநாகதம் நெஞ்சின் நடுப்பாகத்தில் உள்ள இருதயத்தில் உள்ளது, விசுக்தி தொண்டை பகுதியில் அமைந்துள்ள பாகம், ஆஞ்சா சக்கரம் புருவக்கு இடையில் உள்ள பாகம், அடுத்து சஹஸ்ரா சக்கரம் உச்சியின் நடுவே, அதாவது மேலுக்கு உச்சியின் மேலே இருக்கிற சஹஸ்ரா சக்கரம்னு சொல்லுகின்றார். அவர்கள் இது இதழ் போல் இருக்கணும்னு சொல்லுகின்றார். இவையெல்லாம் ஒரு தாமரை வடிவிலே ஒரு இதழ்கள் என்றும், அந்த இதழ்கள் எப்படிப்பட்டது என்றும் அதை சொல்லுகின்றார். 2 வடி ஒரு அதையும் நான் உங்களுக்கு காட்டி விட்டுட்டா என்னுடைய உரிய நிறுத்தலாம் என்று பார்க்கிறேன். 2ஆம் தியானத்துக்கு இது வழிவகுக்கின்றதற்காக நான் இதை காட்ட வேண்டும் என்று நினைத்தேன். அதையும் காட்டினால் என்னுடைய நேரம் வரும். இங்கே இருக்கின்றது. இது தெரியுமோ தெரியாது பாருங்கள். தெரியுமோ தெரியவில்லை எனக்கு. தெரிந்தால் பார்த்து கொள்ளுங்கள். இதிலே 4 இதழ்கள் கொண்டது மூலாதார சக்கரம், 6 இதழ்கள் கொண்டது சுவாதிஷ்டானம், 10 இதழ்கள் கொண்டது மணிப்பூரகம், அநாகதம் 12 இதழ்கள், விசுக்தி 14 இதழ்கள், ஆஞ்சை 2 இதழ்கள், துரியம் அதாவது மேலே உள்ள துருவ சார்ந்து 1000 இதழ் கொண்டது துரியம். இதை சொல்லுகின்றார்கள். இந்த படத்திலே இருக்கிறது உங்களுக்கு தெரிந்தால் பாருங்கள், தெரியக்கூடிய இருந்தால் பாருங்கள். மேல தூக்கி காட்டுங்க ஐயா. நன்றி. இன்னும் கொஞ்சம் மேல தூக்கி தெரியுது, இப்ப தெரியுது. கொஞ்சம் குறையுங்க கீழே. சரி, நன்றி நன்றி. ஓகே, சந்தோஷம். நான் இந்த சந்தர்ப்பத்தை இவளது சொன்னதுக்கு எனக்கு நேரம் தந்தமைக்கும் நன்றியை மீண்டும் சேர்த்து கொண்டு நான் என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி. உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் வருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் ஊராய் கலியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் புவனே குருவாய் வருவாய் அருள்வாய் புவனே குருவாய் வருவாய் அருள்வாய் புவனே. சிற்றம்பலம். எல்லோருக்கும் நன்றி. நன்றி. நன்றி ஐயா. கேலரி இதுவரை மணிமேகலையும் மணித்தீவும் என்ற தலைப்பில் இந்த அருமையான உரையை எங்களுக்கு வழங்கியதற்காக திரு குமாரவேல் சச்சிதானந்த ஐயாவுக்கு பாராட்டி நாங்கள் கரகோஷம் அனுப்புவோம். இனி எமது கலந்துரையாடல் நேரம். இதில் எனக்கு சொல்வதற்கு அறிவு போதாது. ஆகவே மற்றவர்களுடைய கலந்துரையாடலுக்கு செல்வோம். நீங்கள் ஒருவராக கை உயர்த்தினால் அவர்களை நான் பேசுமாறு அழைக்கலாம். முதலாவதாக டாக்டர் சரஸ்வதி உலோநாதன் நம்ம கை உயர்த்தியிருக்கிறார். எல்லோருக்கும் வணக்கம். இன்று புனிதவேல் குமாரவேல் ஐயா, நீங்கள் பெரிய சரித்திரத்தை ஒரு குறுகிய நேரத்தில் எங்களுக்கு சொன்னால் வலம் விவேகமாக சொன்னீர்கள். அது அவ்வளவுத்தையும் தலைக்குள்ள போட்டுக்கொண்டு இருப்பது கொஞ்சம், ஆனால் கதைகள் கொஞ்சம் தெரிஞ்சபடியால்
நான் விளங்கக்கூடியதாக இருந்தது. என்றாலும் எனக்கு ஊசணி அம்மா நாங்கள் ஒரு தேசம் போடுறாங்க தானே, இவ்வளவு தொடர்பு இருந்ததுன்னு இவ்வளவு காலம் எனக்கு தெரியாது இந்த கதையோட. நீங்கள் எங்களுக்கு இவ்வளவு விவரத்தையும் வலும் கதியா சொன்னாலும் இவ்வளவு அறிவையும் தந்ததுக்கு மிக்க நன்றி என்று சொல்லிக்கொண்டு விட வருகிறேன். மிக்க நன்றி. நன்றி. அடுத்தபடியா டாக்டர் சாந்தி பரமேஸ்வரன் மாஸ்டர், நீங்கள் பேசுங்க. எல்லோருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் எல்லோரையும் குலாரத்னம் மாஸ்டருக்கும் சச்சிதானந்த மாஸ்டர் குமார கூட்டிக் கொண்டு வந்ததுக்கு முதல்ல நன்றியும் சொல்ல வேணும். இந்த சந்தர்ப்பத்துல நீங்கள் எங்களுக்கு படிப்படியாக சொல்லி சொல்லி மணிமேகலின் கதையை கொண்டு போயிட்டு காஞ்சி நகரத்துல கொண்டு போயிட்டு விட்டதுக்கு மிக்க மிக்க நன்றி. என்னவோ பல கருத்துக்களை இன்றைக்கு நான் கற்றுக்கொண்டேன். மணிமேகல கதையில கொஞ்சம் கோவலன் கண்ணகி அதிலும் தெரிந்தபடியா எனக்கு மிகவும் கேட்க ஆனந்தமாக இருந்தது. நீங்க படிப்படியாக கூட்டிக் கொண்டு போனதுதான். சாரி, கேக்குதா? மிக்க நன்றி, மிக்க நன்றி. உங்களுக்கு குறுகிய நேரம் கொடுத்தபடியா நீங்கள் அதை பாகம் 1 பாகம் 2 என்று 2 எடுத்திருந்தா எங்களுக்கு இன்னும் கூட விளங்கி இருக்கும். ஆனாலும் மிக்க மிக்க நன்றி. இன்றைக்கு குலாரத்னம் மாஸ்டர் கூட்டிக் கொண்டு வந்ததுக்கு உங்களோட கருத்துக்கு மிக்க நன்றி, மிக்க நன்றி. நன்றி. அடுத்தது மீனாம்பிகை செல்வராஜா மாஸ்டர். எல்லோருக்கும் வணக்கம். நன்றி ஜெயநாதன் ஐயா. மிக்க நன்றி ஐயா. அருமையான கருத்து. மணிமேகலின் கதை தெரிஞ்சாலும் ஆனா நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு எனக்கு உண்மையில நிறைய விஷயங்கள் புதுசா இருந்தது. நயனாதேவியோட நாகபூஷணி அம்மனோட இது தொடர்பானது என்றது இவ்வளவு விளக்கமா இன்றைக்கு தான் அறியக்கூடியதா இருந்தது. குலரட்ன மாஸ்டருக்கு நன்றி, இந்த தளத்திற்கு நன்றி. எவ்வளவோ அதான் கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவெண்டு, பெருசு கடலளவெண்டு. அருமை அருமை ஐயா. இன்னும் நீங்க இன்னொரு பாகமா எடுத்து எங்களுக்கு நிறைய இதுகள் தரும்படி திரும்பவும் வந்து எங்களுக்கு இதை பற்றி சொல்லும்படி திரும்பவும் கேட்டுக்கொண்டு விடைபெறுறேன். நன்றி 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 அம்மா. நன்றி. அடுத்ததாக குலாரத்னம் மாஸ்டர், நீங்கள் பேசலாம். வணக்கம். வணக்கம். சச்சிதானந்த ஐயா அழகான ஒரு ஸ்பீச் எங்களுக்கு தந்திருந்தார். நான் ஒரு 5 நிமிடத்தாலே கண்ணை மூடிக்கொண்டு கேட்க வேண்டிய ஒரு நிர்பந்தமாக இருந்தது. காரணம், அவர் சரியான ஸ்பீடாக கணக்க இன்ஃபர்மேஷனை சொல்லிக் கொண்டிருந்தார். அதை கிரகிப்பதற்காக நான் கண்ணை மூடிக்கொண்டு கேட்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பமாக இருந்தது. அருமையான விவரமான இன்ஃபர்மேஷன். அது இந்த ரெக்கார்டிங்கை திருப்பி கேட்டால் தான் கூடுதலாக விளங்கும் போல இருக்கிறது. அத்தளவு இன்ஃபர்மேஷனை தந்திருக்கின்றார். 2 கேள்விகள் ஐயா. இந்த நீங்க சொன்ன கதை எந்த செஞ்சுரியில நடந்தது என்றதை முருகா சொல்லி, மற்றது நைனாதீவிலக்கு சக்தி பீடம் என்ற ஒரு பெயரும் இருக்கிறது. அதாவது ஒரு ஆங்கிள் ஒன்று நைனாதீவில விழுந்ததாகவும் அதாலதான் அந்த சக்தி பீடம் என்ற பெயரும் வந்தது. இதை பற்றி உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். அந்த இது எந்த செஞ்சுரியில நடந்தது என்றையும் அதை சொல்லி, இந்த நீங்க சொன்ன கதையின் செஞ்சுரியின் அந்த இதையும் சொன்னா கூடுதலாக விளக்கமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அதை பற்றி கொஞ்சம் உங்களுக்கு கதை வந்து கலியுகம் 3300 வருஷம் ஆண்டு 3300 இந்த கதை நடந்தது. இப்ப கலியுகம் 5200 சொச்சம். இந்த கதை நடந்த காலம் வந்து 3300 வருடத்துல நடந்தது இந்த கதை. கேக்குதா? அடுத்தது நீங்க அந்த அம்பாளுடைய அந்த ஒட்டியானம் வந்து விழுந்த இடம் தான் இந்த இது. அதுக்காக அது புவனேஸ்வரி பீடம் என்று சொல்றது. புவனேஸ்வரி பீடம் தான் நம்மளோட சக்தி பீடத்துக்கு பேர். புவனேஸ்வரி பீடம். அம்பிகையினுடைய ஒட்டியானம் வந்து இங்க அம்பிகை அந்த தச்சனுடைய அகத்திலே அம்பிகை தன்னை அந்த தீக்குள் யாககுண்டத்தில் விழுந்து போன இறைவன் அதை அவர் கொண்டு போய் அங்கிருந்து ஆனந்த கூத்தாடுகின்ற பொழுது அந்த திருமால் அங்கங்களா வெட்டுகிறார். அந்த ஒரு அங்கம் வந்து விழுந்த இடம் தான் இங்க
ஒட்டியானம் விழுந்திடந்தான் அதை வைத்து பூர்ணேஸ்வரி பீடம் என்று அந்த பீடத்தை சொல்லுவது. அது சக்தி பீடமாக 64 சக்தி பீடங்களில் பூர்ணேஸ்வரி பீடம் தான் எங்களுடைய அம்பிகையினுடைய பீடம். பூர்ணேஸ்வரி பீடம் தான் அது பேர். வேறு எதுவும் கேட்கண்டா கேளுங்க. நன்றி ஐயா. நன்றி. அருமையான பேச்சு. மீண்டும் வந்து உங்களுடைய 3 புத்தகங்கள் வெளியிட்ட அந்த ஒரு புத்தகத்தை பற்றியே நீங்கள் விளக்கமாக சொன்னால், ஒரு புத்தகம் சிறிய புத்தகம் என்று சொன்னீர்கள். அப்படி ஒரு சிறிய வெளியிட்ட புத்தகங்களை உங்களுக்கு காட்டன் படத்துல தெரியும் பாருங்கள். இது தெரியுதா? ஓமா தெரியும். கொஞ்சம் இது வந்து அதாவது புலவர் பெருமான் பாடிய அந்த பாடல்களும் அபிராமி அந்தாதியில் வந்த பாடல்களும் ஒன்றாக இணைந்திருப்பதை நான் பார்த்து இது ஆய்வு நூலாக எடுத்து 2க்கும் உள்ள ஒற்றுமைகளை நான் இந்த விளக்கமாக தந்திருக்கிறேன். இதில் அபிராமி வந்த 101 பாடலுக்கும் புலவர் பெருமானுடைய பாடலுக்கும் சரியான ஒற்றுமை இருப்பதை நான் இந்த புத்தகத்தில் விளக்கமாக எழுதியிருக்கின்றேன். இதுதான் இந்த ஆய்வு நூல். இது ஒரு ஆய்வு நூல் தான். அதாவது நைனை மான்மிய மகாகாவியத்தையும் அபிராமி அந்தாதியையும் இணைத்து எழுதப்பட்ட நூல், ஆய்வு நூல். இதுதான் முதல் நூல். அடுத்த நூல் வந்து திருவாதவூரும் திருவாசகத்தேனும். இது எல்லாருக்கும் தெரிந்த கதை தான். திருவாதவூரையும் திருவாசகத்தையும் இணைத்து எழுதிய ஒரு கதை. அதிலே வந்து திருவாதவருடைய வரலாறுகளும் இந்த திருவாசகத்துடைய விளக்கங்களும் அங்கு எழுதப்பட்டிருக்கு. இதுதான் இந்த நான் சொன்ன புத்தகத்தினுடைய இதை பாருங்கள். இந்த புத்தகத்தில் தெரியுதா எல்லாருக்கும்? இந்த புத்தகம் தான் மணிமேகலை மகாகாவியம் சரித்திரம். இங்கே கோமி பொய்கையிலே மணிமேகலை அந்த பாத்திரத்தை பெறுகின்ற படம் இங்கே இருக்கின்றது. இதை பாருங்கள். தெரியுதா? தெரியுது. இதுதான் இந்த புத்தகத்தில் தான் கதை சொல்றேன் நான் உங்களுக்கு. இது என்ற உரை ஆசிரியர் தான் இவர் தான் உரை ஆசிரியர் சரணமுத்து செல்லத்துறை. இவருடைய சிற்றப்பா உரை ஆசிரியர். தெரியுதா அந்த படம்? தெரியுதா? நன்றி. ஓகே, இதுதான் புத்தகம். ஓகே, வரதாஷன் மாஸ்டர் நீங்க பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். குமாரவேல் உங்களுக்கு வணக்கம். இதுவரை நாங்கள் மணிவல்லவ தீவையும் மணிமேகலையையும் பௌத்த மதத்தோடு தான் அணுகியிருப்பதை கேட்டிருக்கிறோம். ஆனால் இன்று உங்கள் உரை எங்களை விழிப்படைய செய்து எவ்வாறு பௌத்த மதத்திற்கு முன்மதமாகிய இந்த சைவ மதம் தொடர்பு பட்டிருந்தது மணிமேகலையுடன், கண்ணகியுடன், அந்த அரசர்களுடன், எங்களுடைய நாட்டுடன் பின்னி பிணைந்திருக்கிறது என்பதை நீங்கள் விரிவாக விளக்கமாக விளங்கப்படுத்தினீர்கள். அதற்கு நன்றி. அடுத்தது உங்களிடமிருந்து அந்த திருவாசகத்தேன் கேட்க வேண்டும் என்ற விருப்பம். மீண்டும் வாருங்கள். நன்றி ஐயா. நன்றி நன்றி. வாய்ப்பு இருக்கும் பொழுது நான் உங்களுக்கு திருவாசகத்தேனை தருகின்றேன். பருவம் எல்லோரும். நன்றி. அடுத்ததா ராஜேஷ் பாலா மாஸ்டர். வணக்கம் எல்லோருக்கும். அருமையான பேச்சு திரு குமாரவேல் அவர்கள். எனது சின்ன வயது ஞாபகத்தை, அடுத்தது இளவயது ஞாபகத்தை எல்லாம் கொண்டு வந்துட்டீங்க. எங்களை வீடு பக்கத்துல ஒரு பெரியவர் இருந்தார். உங்களை மாதிரி நிறைய கதை சொல்லுவார். இப்படி சொல்றீங்கள, அவர் ராமாயணத்தை பற்றி, மகாபாரதம் பற்றி சொல்லுவார். இப்படி மணிமேகலை பற்றி எங்களுக்கு சொல்ல இல்லை. ஆனால் அதுதான் ஞாபகம் வந்தது. அடுத்தது எனக்கு மிக 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 பிடித்த தீவுகள் ஒன்று நைனா தீவு. ஏனென்றா என்னோட படித்த ஒரு ஆள் அவரோட சேர்ந்து நாங்கள் போனாங்கள். என் கிளாஸ்மேட். பின்னேரம் நடந்து போங்க கடற்கரையில் நாகபூஷணி அம்மன் கோயில் திருவிழா முடிய விட்டு அதை போல சொர்க்கம் இல்லை என்ற மாதிரி இருக்கும். அவ்வளவு அழகான ஒரு தீவு, அழகான ஒரு தீவு. நீங்கள் கொஞ்சம்
வேகமா சொன்னபடியா எல்லாத்தையும் கருத்தில் எடுக்க முடியவில்லை. மிகவும் நன்றி. எனக்கு பழைய தாத்தாக்களை எல்லாம் பார்த்த போல இருந்தது. சின்ன வயதுல கதை கேட்ட ஞாபகம் வந்தது. மிக மிக நன்றி. அடுத்தது என்ன பேர் அந்த இப்ப எத்தனையாம் ஆண்டுன்னு கேட்டீங்க இல்லையா? இளங்கோவடிகள் காலகட்டம் கிறிஸ்துக்கு பின் 2ஆம் நூற்றாண்டு. அப்பதான் பௌத்த மதம் தமிழ்நாட்டில் மிக கோலோஞ்சி இருந்தது. ஆனால் இந்த கண்ணகி கதை 2ஆம் நூற்றாண்டு தகவல் இல்லை. பிகாஸ் அந்த கதை முதலில் நடந்திருக்கலாம், எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னர் நடந்திருக்கலாம். அந்த கதை மக்களிடம் பரவி இருந்தபடியால் அதை அவர் காப்பியமாக எழுதினார். அதுதான் ஆய்வில் இருக்கு. நன்றி ஐயா. கண்ணை தன் வரலாற்றில் இளங்கோடியில் அந்த வேடுவர்கள் கூறுகிறார். கண்ணை சொன்ன கதையைத்தான் வேடுவர்கள் இளங்கோடியில் கூறுகிறோம். இளங்கோடிகளுக்கும் சேரன் செங்கோட்டனுக்கும் கண்ணை சொன்ன கதையைத்தான் வேடுவர்கள் கூறுகிறார்கள். அதைத்தான் அவர் தன்னுடைய கதையிலே எழுதுகிறார். அதான் சிலம்பு இதுக்கு விதியா இருக்குன்னு சொல்லி அவர் அந்த முதல் தன்னுடைய உரையிலே சொல்லுகின்றார். நான் இந்த சிலம்பு ஏன் படைத்தேன் ஊழ்வினை விட்டு என்று அந்த பாட்டிலே சொல்லுகிறார். சிலம்பு காவியமாகத்தான் இதனை படைக்கிறேன் என்றால் அந்த கதை ஏற்கனவே அவர் கண்ணைக்கால் சொல்லப்பட்டார். நடந்த சம்பவம் உண்மை சம்பவம் என்பது இது முழு கதையாக வந்தது. அதே பாட்டாக அற்புதமாக பாடியிருக்கிறார். கம்பரை போல் அவரும் சிறப்பாக பாடியிருக்கிறார். அவருடைய பாடல் அற்புதமான பாடல்கள். கம்பரை போல் அவரும் பாடியிருக்கிறார். நல்ல பாடல்களாக யாத்திருக்கிறார் அந்த பாடல்கள் போல். அந்த கதை தமிழகம் மட்டும் இல்ல கேரளாவிலையும் பரவி இருந்தது. அதான் 3 காண்டம் தான் அதுல வருது. கொண்டு புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம். வஞ்சி காண்டம்ன்றது சேரநாடு, அது கேரளா பகுதி தான். சேரநாடு அதான் வஞ்சி காண்டம். சேர சோழ பாண்டியோட இணைப்பு அங்க இருக்குது. 3 நாடு. சோழ நாட்டிலே பிறந்து பாண்டி நாட்டுக்கு போய் சேர நாட்டுக்கு போய் சேர்றா கண்ணை. 3 நாடும் உண்டானதுதான் இந்த காப்பியம். என்னென்றால் அவர் இந்த கதை எழுதுற காலகட்டத்துல அந்த தமிழ்நடையை பார்த்தீங்கள் என்றால் சங்ககால தமிழ்நடையை வித்தியாசமா இருக்கும். 2ஆம் நூற்றாண்டு. அப்ப இந்த அம்மா சொன்னா இல்லையா, சைவ சமயத்தை பற்றி நிறைய இருக்குண்டு. என்னது கதை இருக்க சைவ சமயம் இருந்தது. அதுக்கு பிறகுதான் பௌத்த மதம் வந்தது. காலம் வந்தது சைவத்துக்கு. அந்த ஒரு 300 வருடங்கள் முத்தரையர்கள் என்றவர்கள் ஆட்சி புரிந்த காலம் இருண்ட காலம் சைவத்துக்கு. அது பிறகுதான் திருஞான சம்பந்தர் வந்து எங்களுடைய சபை சமயத்தை மேலோங்க செய்தவர். அந்த 300 வருடங்கள் இருண்ட காலம். அதுதான் இந்த சைவ சமயம் கீழ்டிந்ததாகவும் பௌத்தமும் சமணமும் மேலோங்கி இருந்தது. பின்பு ஞான சம்பந்தர் அவதாரம் செய்துதான் கிறிஸ்துவுக்கு பிறகு 6ஆம் நூற்றாண்டு. 6ஆம் நூற்றாண்டு. முத்தரையர் ஆட்சி சோழருடைய ஆட்சி வீழ்ச்சி விட்டு முத்தரையர் ஆட்சி வந்த பின்பு சோழர் ஆட்சி வந்தால் சோழர் ஆட்சியின் மேல் தமிழ் சைவம் வளர்ந்ததும் பின்பு பாண்டியர் ஆட்சியிலும் வளர்ந்தது. பிறகு அதுக்கு பின்பு எங்களுடைய திருமலை நாயக்கர் போன்ற நாயக்கர் பரம்பரையும் வந்து தமிழர் சைவத்தை வளர்த்தவர்கள். மதுரை கோயில் கட்டியெல்லாம் நாயக்கர் பரம்பரை. இலங்கைக்கு கண்ணகி வழிபாடு வந்தது 5ஆம் நூற்றாண்டு. 5ஆம் நூற்றாண்டு வந்து அதுக்கு பிறகுதான் அதை பாதுகாப்பு தெய்வம். இன்றைக்கு கண்ணகி தெய்வம் தான் எல்லா இடமும். அது டிஃபென்ஸ் பாதுகாப்பு தெய்வம், காவல் தெய்வமாக வச்சிருக்கோம். 5ஆம் நூற்றாண்டு. அப்ப அந்த காலகட்டத்தோட நாங்கள் பார்த்து கொண்டு போனால், நான் ஒரு ஆய்வாளர் ஐயா தான் சொல்றேன். சோ இந்த காலகட்டத்துல என்ன மத வழிபாடுகள் நாங்கள் படிக்க காப்பியங்கள் வந்த கதை படிக்க வந்தது. மிகவும் நன்றி ஐயா. இப்படி கணக்க கதை வந்து சொல்லுங்க உங்களுக்கு. நன்றி. நன்றி. அடுத்ததாக பவானி விக்னேஸ்வரன் மாஸ்டர். எல்லோருக்கும் வணக்கம். இன்று கண்ணகையை பற்றி சொன்னது எனக்கு ஐயா இன்றைக்கு மாறவேல் ஐயா அவர்கள் கண்ணகையை பற்றி சொன்ன எனக்கு மிகவும் நல்லா இருந்தது. அதோட வந்து அந்த காலத்துல மாயப்பிட்டி என்ற இடத்துல வந்து கண்ணகி முதல் வந்து வந்ததாகவும்
அந்த சிலம்பு கொண்டு வந்ததாக தான் சொல்லினோம். சிலம்புக்கும் அவருக்கும் ஒரு தொடர்பு இருக்கின்ற மாதிரியும் சொல்லினோம். அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த காட்சியம் அதாவது இந்த மாநாயக்கன் அந்த அம்பாள்கிட்ட இருந்து வாங்கின மாணிக்க கற்களை கொண்டுதான் அவருடைய காட்சிலம்பு கூட அந்த குழலுக்குள்ள வைக்கிற பரல் இருக்குத்தானே. அந்த பரல் நாகமணி பரல்கள், நாகரத்தினம் தான் அந்த பரலா இருந்தது. அப்ப அந்த சிலம்பு தான் சாட்சியா அந்த நாகரத்தின பரல்கள் தான் சாட்சியா பாண்டியம்மன் நெடுஞ்செழியனுக்கு உயிரை எடுக்கின்றது. அதுதான் அந்த தொடர்பு சிலம்போடு. அதுக்குத்தான் அவர் சிலம்பை காவியம் வைத்து சிலப்பதிகாரம் என்று பெயர் வைக்கிறார் இளங்கோவடிகள். சிலம்பு அந்த சிலம்பால் தான் பாண்டியன் இறக்குறான், அந்த சிலம்பால் தான் கோவலன் இறக்குறான். அந்த சிலம்பை விற்க போய் தான் கோவலன் இறக்குறான், அந்த சிலம்பால் தான் பாண்டியன் இறக்குறான். அப்ப இது ஒரு விதி. அதாவது ஊழ்வினை இருந்தது. கோவலனுக்கு முற்பிறப்பிலே அவன் சங்கமனாக இருந்து பரதன் என்பனை காட்டி கொடுக்கிறான். அப்ப பரதனுடைய மனைவி நீலி சாபம் கொடுக்கிறாள். நான் பெற்ற துன்பத்தை நீயும் பெற வேண்டும் என்று சொல்லி மலையிலிருந்து நீலி உருண்டு விழுகிறாள். அந்த சாபம் தான் அந்த விதி விடாது. அதான் அந்த விதியின் பயனாகத்தான் இவன் இந்த முறை இந்த பிறப்பிலே கோவலனா பிறந்து இறக்கின்றான். அந்த விதி அந்த நீலியினுடைய சாபத்தால் இறக்கிறான் என்றால் அங்கே கதை வருகின்றது. அதான் பருந்து விதியாக அந்த சிலம்பை கொண்டு போகுது. கோப்பெருந்தை என்ற சிலம்பை பருந்து கவை கொண்டு போகின்றது. அது ஒரு விதி, அது விதியின் பயனா போகிறது. அதனுடைய சிலம்பு தான் எல்லாத்துக்கும் காரணம்ன்றதா தான் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் என்று அதுக்கு பேரை வைத்தவர். அதான் சிலம்பனுடைய காரணம். நன்றி ஐயா, நன்றி ஐயா. நீங்கள் கணக்கு சொல்லிட்டீங்க. கொஞ்சம் கொஞ்சமா தான் ரெக்கார்டிங்க பார்த்தா தான் விளங்கும் நினைக்கிறேன். ஆனா நல்ல விஷயம் ஐயா. நன்றி. நன்றி. சுகேந்திரதரன் மாஸ்டர், நீங்கள் அடுத்ததாக. அனைவருக்கும் வணக்கம். என்று குமாரவேல் ஐயா, நீங்க மணிமேகலையும் மணித்தீவும் என்று கூறியும் போது நான் மணித்தீவு என்றா எனக்கு இன்றைக்குத்தான் தெரியும். நயினார் தீவு தான் மணித்தீவு என்றது இன்றைக்குத்தான் எனக்கு தெரிய வந்தது. ஏனென்றால் நான் படித்திருக்கிறேன் சிலப்பதிகாரம், இளங்கோவடிகளும் மணிமேகலை சொல்லிடும். இது மணித்தீவு, நாகதீவு, நயினார் தீவு. நயினார் பற்ற வந்தால் நயினாதீவு வேண்டும். நாகதீவு நாகங்கள் பூசித்த நாகதீவு வேண்டும். நாகர்கள் வாழ்ந்தால் நாகதீவு வேண்டும். பல பேர்கள் இருக்கு. மணித்தீவு, சம்புத்தீவு, சம்புத்தீவு ஒன்றும் பேர் இருக்கு. நாகதீபம் என்றது நாகதீபம். நாகர்கள் வந்தவுடைய நாகதீபம். நாகதீபம் பற்று வந்தவுடைய நயினாதீவு. நயினார் பற்று தான் இங்க முதல்வர் அம்பாளுக்கு பூஜை செய்தவர். அப்ப நயினார் பற்ற பேரால நயினாதீவனும் வந்தது. பிறகு சம்பு தீவன்றால் இங்க கொஞ்சம் கூடுதலாக நரிகள் இருக்குன்னு சம்புண்ட நரிகள் கூடுதலாக இருக்குன்னு சம்பு தீவனும் பேர் அதுக்கு. ரெண்டு ஆராய்ச்சியாளர் சொல்லிக்கிட்டு வந்தவன். அப்படி இருக்குது மணித்தீவு, மணிவல்லவும், நயினாதீவு. அதுதான் நாங்கள் படித்த ஞாபகம் இருக்கிறது. மணிமேகலை சீத்தலை சாத்தனார் தான் அதை எழுதினது. அது இது ஐம்பெருங்காப்பியங்கள்ல ஒன்று என்றதை எல்லாம் படித்த ஞாபகம் இருக்குது. ஆனால் இன்று தான் அந்த கதையின் வடிவம், நீங்கள் எப்படி வந்தது, மணிமேகலை எப்படி நாகதீபத்துக்கு வந்தது என்றதெல்லாம் அறியக்கூடிய புலவர்கள் வந்தான் கூறினவர். அவற்றை கூற்றத்தை நான் சொன்னேன். இந்த புலவர் புத்தகம் மாநிலத்தில புலவர் இதை காட்டியிருக்கிறார். நாமணி புலவருடைய புத்தகம் அதுதான் இது. இவருடைய பூட்டன், என் அம்மாட தகப்பன் தான் இவர். பூட்டன் அம்மாட தகப்பன். பேரு பூட்டன் இருக்கு. மிக்க நன்றி ஐயா. நீங்கள் இவற்றை எல்லாம் எங்களுக்கு கூறியமைக்கு நன்றி. ஏண்டா இப்படி ஆனா அந்த கதைகளை ஃபாலோ பண்ணி கொண்டு போறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஏண்டா நீங்க அவ்வளவு குயிக்கா ஒன்றுக்கு மாறி கொண்டா முழு விஷயத்தையும் சொல்லிட நாவல சொன்னால் அந்த டைமையும் கருத்துல கொண்டு சொல்ல வேணும். ஒரு சருக்கம் 18 சருக்கம் இருக்குது. அது 9 சருக்கத்தை நான் விட்டுட்டேன். அது முன்னுக்குள்ள சருக்கம் ஸ்லோவா போயிட்டு தான் மகாமணி சருக்கத்துல இருந்து தான் புண்ணியான் சருக்கத்துக்கு தான் நான் ஃபாஸ்டா சொல்லி கொண்டு வந்துடுறேன். அதுக்குள்ள அந்த மணிமேகலை கதை வருது. மற்றது ஊரை பற்றியும் அம்பாளை பற்றியும் திருவிழாக்களை பற்றியும் அது இன்னொரு காலத்துல அப்புறம் சொல்லலாம். அதுகளை பற்றி நான்
ஓகே ஐயா, மிக்க நன்றி, மிக்க நன்றி. நன்றாக இருந்தது, நன்றாக ரசித்து கேட்டோம், நன்றாக இருந்தது. மீண்டும் வந்து இந்த யார் வரதாமா சொன்ன மாதிரி திருவாசகத்தை பற்றி அதையும் கூற வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. நன்றி. அடுத்ததாக அருந்ததி சுந்தரராஜா மாஸ்டர். அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி குமாரவேல் ஐயா, நீங்க அருமையாக பேசினீர்கள். மணித்தீவென்று மணிமேகலையும் மணித்தீவு என்பதை நயனாதீவை பற்றி எங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் என்று மிகவும் சிறப்பாக அதை பற்றி கூறினீர்கள். மீண்டும் வந்து வேறு பேச வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். மிக்க நன்றி. நன்றி. அடுத்து சிஸ்கந்தராஜா மாஸ்டர். அனைவருக்கும் வணக்கம். சிறப்பான பேச்சு. ஆனா நீங்க வந்து என்னென்னா எந்த பேச்சையும் ஒரு ½ பேசினீங்களா உங்களுக்கு 1 மணித்தியாலத்துக்கு மேலே ஃபீட்பேக் செஷன் நடந்தோன்றபடியா நீங்க தொடர்ந்து இந்த தளத்துல வந்து கலந்து கொண்டு மற்றவர்கள் பேசியையும் கேட்டீங்களா இந்த மாதிரி போகும்னா உங்களுக்கு நிகழ்ச்சி தெரியும். இதையும் ஒரு அடுத்த முறை வரைக்க ஒரு ½ பேசுற மாதிரி இருந்து வேறுங்கள். அப்ப கூடின பேர் அதை கேட்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதை நான் சொல்லிக்கொண்டு உங்களுக்கு அடுத்த முறையும் உங்களுக்கு இடம் தருவேன் என்றையும் கூறிக்கொள்கின்றேன். மற்றும் நான் அறிவித்தலை சொல்ல போகின்றேன்.